ஸோ சுகர் எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு இல்லாமல் இருக்குங்க. ஸ்டாமினா ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போதும் சில சமயங்களில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிருமிகள் தொற்று நமக்கு குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. அடிக்கடி சிறுநீரக பாதை தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு, அதுவும் சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சுகர் எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு இல்லாமல் இருக்குங்க. ஸ்டாமினா ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இதுலேயும் வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூரின் போகும்போது எரிச்சலோடையே போகிறது. நிறைய பேருக்கு வெஜினால இருந்து நமக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படும். இதுவே பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்துச்சுன்னா வெண்மை நிறத்துலையோ இல்லை மஞ்சள், பச்சை, சிவப்பு நிறத்துலையோ நிறைய பேருக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரைகோமோனல் வெஜினாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான பெயின் அண்ட் பர்னிங் சென்சேஷன் இருக்கும். ப்ளஸ் இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு என்ன ஆகும்னா யூரினரி ட்ராக்லேயும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ யூரினரி பிளாடர்லேயும் சரி, யூரித்ரா, கிட்னிஸ் வரைக்கும் நமக்கு பரவுது. சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேர் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாடர்லேயும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இரவு நேரத்தில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அடிக்கடி நிறைய பேர் யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இதை தாண்டி போஸ்ட் வாய்ட் யூரின் சொல்லுவாங்க. இதுதான் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. யூரின் பாஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் யூரின் பிளாடர்லேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதனால் என்ன ஆகும்னா நமக்கு ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்கிறது, இல்லை யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது இருக்கும். சிலருக்கு, ஆண்களுக்கு பொதுவாக இந்த பிரச்சனை இருக்கும். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போதும் சில சமயங்களில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிளட் சுகர் லெவல் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா தினம்தோறும் நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம், இது ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். தண்ணீர் சத்து உடலில் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். நீர் நம்ம நல்லா குடிச்சுக்கணும். ஸோ தண்ணீர் சத்து உடலில் அதிகமாக நமக்கு நல்ல பலனை இது தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மாதுளை சாறு, பைனாப்பிள் ஜூஸ், அத்திப்பழம், திராட்சை, ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே டெய்லி ரெகுலராக ஒரு ஜூஸ் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள், அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் இருக்குங்க. பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக இதற்கான ட்ரீட்மெண்ட், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்து அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்கிறத நம்ம கிளினிக்கில், அதுவும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா சதாவரி. இந்த சதாவரி நெய்யாக நம்ம பயன்படுத்தணும். இந்த சதாவரி நெய்யாக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அதிகமான நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு அதிகரிக்குது. ஸோ கொஞ்சமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நம்ம இந்த சதாவரி நெய்யை பயன்படுத்தலாம். அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்கிறதுக்கு இந்த சதாவரி நமக்கு பயன்படுது. இந்த சதாவரியோட இலைகள் இருக்கு இல்லையா, தண்டு மாதிரி இருக்கும், மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதையும் நம்ம சூப் மாதிரி பயன்படுத்தும் போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையிறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதில் முக்கியமாக இந்த சதாவரி மிகவும் சிறந்தது. அடிக்கடி நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு முறை யூரின் பாஸ் பண்ணிட்டு வரும்போதும் ஒரு மக்ல தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கிட்டு இதில் 10 ml அளவுக்கு படிகார நீர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா சூரணம்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கிருமிகள் தொற்று நமக்கு குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ சித்தா மருத்துவத்திலும் பார்த்தோம்னா இந்த குறுந்தொட்டி சூரணம்னு ஒரு மருந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா லவங்காதி சூரணம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான இன்ஃபெக்ஷன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை யூரின் போகும்போது எனக்கு பர்னிங் சென்சேஷன் இருக்குன்னா இமிடியேட்டாக அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஒருவேளை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அதையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்கணும். ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்க, அதுவும் சுகர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்ன மூலிகைகள், உணவு முறைகள் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.